ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இண்டக்ஷன் கரண்ட் அடுப்பு வாங்குறது எப்படி, ரேட்டு எப்படி, என்னென்ன கம்பெனி வாங்கலாம், என்னென்ன பேசிக் மாடல் இருக்குது, என்னென்ன ரேட் இருக்குது, அதில் என்ன பெஸ்ட் இருக்குது, எவ்வளோ வாரண்டி இருக்குது, அந்த மாதிரி உள்ள கரண்ட் அடுப்புக்குள்ள எல்லா கேள்விகளும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படி இல்லைனா மற்றவங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ ப்ரெஸ்டீஜில் நம்ம பிக் 20.0 அந்த மாடல் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ப்ரெஸ்டீஜில் பேசிக் மாடல். இதோட வாட்ஸ் 1600 வாட்ஸ் வரும். இது பேசிக்காக நீங்கள் எப்படின்னா ஒரு பேச்சுலர் பசங்க இல்லைனா ஒரு 2 பேர் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க சுடுதண்ணி அந்த சின்ன சின்ன இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா நார்மலாக ஒரு டீ காஃபி போடுறது, சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போனா நீங்கள் இந்த இது வாங்கிக்கலாம். இதோட ரேட் 2600 தான் வரும். பார்க்குறக்கு நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்கும். வயசானவங்க கூட ஈஸியாக எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம இண்டக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் வேணால் பார்த்துடுங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்குறக்கு நல்லா ஹேண்ட்லியாக இருக்கும், அழகாக இருக்கும், ஹை லுக்காக இருக்கும். இதுவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஒரு கேஸ் ஸ்டவ் நம்ம கிளாஸ் ஸ்டவ் எப்படி நம்ம ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஈரத்துணி வச்சு துடைக்கக்கூடாதோ, அதே மாதிரியே இதை ஈரத்துணி வச்சும் துடைக்கக்கூடாது. இது துடைக்காமல் இருந்தால் அந்த ஹீட்டோட வார்ம் வெளியே போன பிறகு தான் நீங்கள் துடைக்கணும். அந்த சூடு ஆறின பிறகு தான் கண்டிப்பாக துடைக்கணும். நம்ம வேலை அவசரத்தில் ஏதோ டக்குன்னு முடித்தோம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக துடைக்கக்கூடாது. இந்த இண்டக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அடுத்தது ஒன்றா அந்த ஃபேன் இருக்குல்ல, அந்த ஃபேனில் எந்த தூசியுமே அடைய விடக்கூடாது. அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணி வீக்லி 1 டைமாவது இதை க்ளீன் பண்ணால் இதோட லைஃப் லாங் லைஃபாக இருக்கும். அவ்வளோதான். இது வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட் 2600 தான். பேசிக் மாடலு. எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே தனித்தனி பட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ டீ போடுறது, மில்க்குனால் அதுக்குன்னு தனி பட்டுன்னு, ஃப்ரை பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக, இட்லின்னா அதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, கிரேவி மாதிரினா அதுக்கு தனியாக, ப்ரெஷர் குக்கர் நம்ம சாப்பாடு சாதம் எதுனாலும் வைக்கனாலும் தனித்தனி பட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மற்றதுனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஹீட் வைக்கணும், எவ்வளோ வைக்கணும்னு தெரியாது. சில ஸ்டீல் அடி பிடிச்சிரும். இந்த தோசை சப்பாத்திக்கெலாம் தனித்தனி பட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாரு. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த மாடலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ப்ரீத்தி கம்பெனிலேருந்து பார்க்க போகிறோம். ப்ரீத்தி ட்ரெண்டி ப்ளஸ் அப்படிங்கிற கம்பெனி. இது ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங், சேல்ஸில் நல்லா ஃபஸ்ட்டாக இருக்கிறது. ஏன்னா ப்ரீத்தி கம்பெனியில் பேசிக் மாடல் இண்டக்ஷன் அடுப்பு இது. அதனால் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன்னா, அந்த டச்சு இந்த பட்டன் இருக்கிறது நீங்கள் மோஸ்ட்லி வாங்காதங்க. ஏன்னா இது ரொம்ப ஃபெயிலியர்னு கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற அந்த நவீன காலத்துக்கு இருக்கிற நம்ம ஸ்பீடுக்கு நம்மளே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஓடிட்டு கிடக்கும். இப்படி இருக்கிற அந்த காலத்தில் நம்ம இந்த அடுப்புலாம் வாங்கினா யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ஈரம் படம் இதெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப ப்ராப்ளம் வரும். அந்த ஈரம் உள்ளே போய் இந்த மிஷின் இதாகிறது, ரிப்பேர் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த ரீசனே இதுதான். இப்போ ஒரே டச்சாக இருந்துன்னு வச்சுடுங்களேன், எவ்வளோ ஈரப்பட்டாலும் சைடில் உங்களுக்கு வடிஞ்சிரும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த ஈரப்பசை எல்லாமே இதில் இந்த எண்ணெய் அது இதுன்னு எல்லாம் இதில் நிற்கும். உள்ளே போய்ச்சி மிஷின் கெடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ சர்வீஸ் சென்டர்லாம் நம்ம கேட்டாலே அதிகமாக என்னென்னா, இதை ஏமா நீங்கள் துடைக்காம விட்றீங்க, இதனால தான் அதிகம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுங்க. அப்படி யூஸ் பண்ணால் லாங் லைஃப் இருக்கும். ஃபெயிலியர்னு கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. இதோட ரேட் 2800 1800 வாட்ஸ் வரும். இது பார்க்குறதுக்கு ஹேண்ட்லியாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஒயிட் பட்டன் வரும் தனித்தனியாக. இதில் அப்படி இல்லை. இதில் டீ, மில்க் எல்லாமே தனித்தனி பட்டன் தான் இருக்குது. இதுவும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வயசானவங்களுக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு, வயசானவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக அதிகமாக சாதம் எல்லாமே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் மேக்ஸிமம் வச்சுருவோம். கொஞ்சமாக ஒருத்தருக்கு இந்த பேச்சுலர் பசங்களுக்கெலாம் இது ரொம்ப லைக் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களாம் ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, இல்லை 2 நேரம் சாப்பிடுவாங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணலாம். இது லேட் ஆகும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. கேஸ் ஸ்டவ்னால் வச்சுமா வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். கரண்ட் அடுப்பை
ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது பேச்சுலர் பசங்க ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிற சின்ன ஃபேமிலிக்கு வந்து இது சின்ன பிள்ளைகளுக்கு சுடு தண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரீத்தி கம்பெனியோட பேசிக் மாடலு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க அடுத்த இதை பார்க்கலாம். வாங்க அடுத்த மாடலை பார்ப்போம். இது பிலிப்ஸ் கம்பெனியோட பேசிக் மாடலு. இதோட ரேட்டு வந்து 2800 தான் வரும். பார்க்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரண்ட்டி வந்து உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்துடும். வாரண்ட்டி வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் பிரேக் ஆகிறதுக்கெலாம் வராது. ஏன்னா நீங்கள் சிலவங்க வந்து வாரண்டினோனோ எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கிளாஸ்லாம் உடஞ்சிச்சின்னா வந்து உங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒர்க் ஆகலை, லைன் வரல அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து சர்வீஸ் பண்ணி வைப்பாங்க. அதனால் நீங்கள் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம வாரண்ட்டி உண்டுனோட நம்ம கிளாஸு உடைச்சாலும் உண்டு, கீழே போட்டாலும் உண்டு அப்படிலாம் கிடையாது. இது பேசிக் மாடல் தான். 1600 வாட்ஸு. ரேட் வந்து 2800 வரும். பிலிப்ஸோட கம்பெனி. அதனால் இதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததும் இல்லை இதுவரை. சர்வீஸ் சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிலாம் கிடக்கும். பிலிப்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா பிலிப்ஸ் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஈஸியாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். இது 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் 1 இயர் தான் கொடுப்பாங்க. 2 இயர்ஸும் மேக்ஸிமம் கொடுப்பாங்க எல்லாத்துமே. ஆனால் அதுக்குள்ளே அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். 2 இயர்ஸ் வரை எந்த ப்ராப்ளம் வராது. அது தாண்டி அது ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் ப்ராப்ளமே வராது. மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது, வாங்கினா ஒரு வாட்டி வாங்கினாலும் ஒர்த்தாக இருக்கணும். அந்த பிலிப்ஸ் கம்பெனி வந்து தயவுசெய்து வாங்கிடுங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேல்ஸில் இருக்கிறனால நிறைய பேர் கொடுத்துருக்கோம். யாருமே இதுவரை இந்த பிலிப்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி இல்லை. ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி கூட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அதிகமாக வந்து பிலிப்ஸ் வாங்கிடுங்க. ஏன்னா மற்ற கம்பெனியோட ரேட் அது கூட இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வயசானவங்கனாலும் சரி, சின்ன பிள்ளைகள் கூட யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஒரு சுடு தண்ணி வச்சு தாமானா கூட அதை வச்சு தந்துடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பிலிப்ஸில் வந்து நிறைய பட்டன்லாம் இருக்காது. வெறும் 4 பட்டன் தான் இருக்கும். ஆனு ஆஃப் அவ்வளோதான். ஃபங்க்ஷன் வந்து இதில் ஒவ்வொன்றும் அவ்வளோதான், மாத்திர மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸ் முடிஞ்சு. மற்றதுனா உங்களுக்கு கடந்து குழப்பிட்டு கிடக்கும். எது வைக்கணும் எது வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது அப்படி இல்லை. வெறும் 4 பட்டன் தான் கொடுத்துருங்க பாருங்க. ஆனு, இது என்ன ஃபங்க்ஷனு, இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக மாறும் உங்களுக்கு எது வேணும்ன்ட்டு. இது வந்து சூடு குறைக்கிறது, இது வந்து ஹீட்டு ஏற்றுறது, அவ்வளோதான். ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிடுங்க. வாங்கும்போது வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டக்ஷன் வந்து ப்ரெஸ்டீஜ் பிக் 60+. இது வந்து இதுவும் பேசிக் மாடல் மாதிரி தான். அதோட கொஞ்சம் இது வந்து என்னென்னா நம்ம பார்த்தோம்ல ஒயிட் கலரில், அதோட இது வந்து கொஞ்சம் வாட்ஸ் வந்து கூட. அது 1600, இது 1900. அதனால் வாட்ஸ் கூடங்கிறனால வாட்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் வந்து நிறைய ஃபுல்லாமே நீங்கள் இண்டக்ஷனில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2000 வாட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1600, 1800 வாட்ஸ் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வாட்ஸ் பார்த்து வாங்கணுன்னா, அதிகமாக யூஸ் ஆகிறது வந்து சிலவங்க வந்து காலையிலே டீ போட தொடங்குறது வந்து நைட்டு தோசை சுட்டு முடிக்கிற வரைக்கும் இண்டக்ஷன் அடுப்பில் தான் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து வாட்ஸ் கம்மியாக இருந்துன்னு வச்சுடுங்க, அது ஒரு கெப்பாசிட்டிக்கு மேலே அதால் இழுக்க முடியாது. அதனால் அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்கும்போது கண்டிப்பாக அதோடய வாட்ஸு, அதோடய யூசேஜ், எது ஃபாஸ்ட் மூவிங், எது நல்ல மாடலு, எது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது, எது கம்ப்ளைண்ட் வரல. நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ரேட்டை பார்க்காதுங்க. கம்ப்ளைண்ட் எதுவும் வருதா, சர்வீஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, நல்லா இருக்கா, அதெல்லாம் பார்த்து வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு 2000, 3000 ஒரு பொருள் வாங்குகிறோம். ஒரு வருஷத்தில் அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிரும். ஏன்னா இந்த இண்டக்ஷன் பொறுத்தவரை ஒருக்கா ரிப்பேர் வந்துன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் தெரியும். ஒருக்கா ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த ரிப்பேர் வந்து ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் வாங்கும் போதே நல்ல கம்பெனியாக, நல்ல வாரண்ட்டி உள்ளதாக, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வாங்கிடுங்க. இதோட ரேட் வந்து 1900 வாட்ஸு, 2900 அந்த ரேட்டு வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து எடுங்க. பார்க்குறக்கே மாடல் வந்து ஹேண்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரெஸ்டீஜை பொறுத்தவரை லைட் வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஃபங்க்ஷன் தனித்தனி பட்டனாக கொடுத்துருக்காங்க. எது வேணும்ன்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர் பசங்க வந்து அதிகமாக லைக் பண்ணுறது வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனி தான் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி வந்து எது மோஸ்ட்லினா இப்போ நிறைய பேர் வந்து இண்டக்ஷன் போகிறது வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனி தான் அதிகமாக போகும். சேல்ஸ் ஆகிறதும் அதுதான். ஆனால் கம்ப்ளைண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி வரும். அதனால் வாங்குறது வந்து வாட்ஸ் கூடின தான் நல்லதாக வாங்கிடுங்க, அவ்வளோதான்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸு, வாங்க ப்ரீமியரில் வந்து அடுத்தது வந்து பார்க்குறோம். இது வந்து ஃபுல் டச்சு. சிலவங்க வந்து டச்சு வாங்கலாமா, பட்டன் வாங்கலாமா, எது வந்து நமக்கு லாங் லைஃப் தரும் அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் டச்சு வாங்க. டச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ண அதை ப்ரெஸ் பண்ண ஒரு பல்ல மாதிரி வரும், அதில் ஈரம் படும். ஏன்னா நம்ம கரண்டில் யூஸ் பண்ணுறதுனால அதை கண்டிப்பாக நீங்கள் வாங்காதங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது ஒர்க் பண்ணுறது. நம்ம ஈரத்தோடு வைப்போம், எடுப்போம். ஒரு ஆஃபீஸ் போகிறது, ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிற அவசரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால தயவுசெய்து பட்டன் இது வந்து அதிகமாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. டச்சு வாங்குங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட வாட்ஸ் வந்து 2000. இதுதான் இருக்கிறதுலே கூடின வாட்ஸு. 2000 வந்து நீங்கள் எவ்வளோ ஹெவி ஒர்க் கொடுத்தாலும் அப்பாடு சும்மா சிங்கம் மாதிரி தாங்குவோம் அந்த புள்ள. அதனால் இதோட ரேட் வந்து 3700 வரும். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்கும். இது 2000 வாட்ஸு, ஃபுல் டச்சு, ஒர்க்கிங் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வாரண்டிலாம் உங்களுக்கு 2 இயர்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. சூப்பராக, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. ப்ரீமியர் கம்பெனி யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இப்போ டச்சு மாடல் வந்து என்னென்னா, நம்ம ஒரு கிச்சனுக்கே வந்து ஒரு ஹை லுக் கொடுக்கும். சிலதெல்லாம் சின்ன சின்ன பொருள் தான் நம்ம கிச்சனுக்கே அழகு சேர்க்கும். நம்ம இப்போ பெரிய பெரிய பொருள், அந்த பொருள் இந்த பொருள் வச்சா தான் நம்ம கிச்சனுக்கு வந்து மாடல் பண்ணால் தான் அழகு சேர்க்கும். அப்படிலாம் கிடையாது. கிச்சன் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இப்படி சின்னதாக க்யூட்டான பொருள் வாங்கி வைக்கிறது தான் நம்ம கிச்சனுக்கே அழகு சேர்க்கும். அதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அக்காமாரு, அம்மாமாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதோட அருமை தெரியும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இண்டக்ஷன் வாங்கினா டச்சே வாங்குங்க. வாங்க அடுத்ததாக ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு இது இருக்குது, அதை ஒருத்தர் பார்ப்போம். வாங்க ஃபைனலாக என்னென்னு பார்ப்போன்னா, ப்ரெஸ்டீஜ் வந்து பிக் 3.1 V3. இது வந்து வேறு லெவலாக இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங், சூப்பராக இருக்கும். இது வரை கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. அடித்து சொல்லும். நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஏதாவது பொருள் பட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்ததே தவிர, யூசேஜ் ஆகி அது வாரண்டி கார்டுக்குள்ளே அது கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. வாரண்டி கார்டுக்கு பரவாயில்ல, நீங்கள் கை தவறி கீழே விழுந்தால் தான் இது கம்ப்ளைண்ட் வருமே தவிர, மற்றபடி இது மேக்ஸிமம் இது வந்து கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. நீங்கள் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிக்கு எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அடுப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் இண்டக்ஷனு. இதோட ரேட்டு வந்து 3500 வரும். 2000 வாட்ஸ் இருக்கிறதுலே அதிக வாட்ஸ் தான் ப்ரெஸ்டீஜில். டச்சு மாடலு, டச்சும் எந்த ஃபெயிலியரும் வராது. யூஸ் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த டெப்த்து வந்து மற்றதோட இதில் வந்து இந்த ரவுண்டு வந்து அகலமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெரிய 10 லிட்டர் குக்கர், 12 லிட்டர் குக்கர் வச்சாலும் இது நல்ல ஹீட் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா செல்ல இண்டக்ஷன் அடுப்பு வந்து சின்னதாக இருக்கும் ரவுண்டு. அந்த ஹீட் வந்து எல்லா இடமும் போகாது, ஒரு குறிப்பிட்ட இடம் தான் போகும். இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா இடத்துலையும் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஒரு பொருள் வாங்குகிறோம், இது கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கம்ப்ளைண்ட்டே வரக்கூடாதுன்னா நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம். ப்ரெஸ்டீஜ் பிக் 3.1 V3. கண்டிப்பாக இது வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து 3400 அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கிடுங்க. இது வந்து நீங்கள் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக இது எங்கள் கடையில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங், கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. சேல்ஸ்லேயும் இதான் ஃபஸ்ட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வர்றவங்க வந்து ஒரு வாட்டி பொருள் வாங்கினா திரும்ப கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வராத பொருள் எதுப்பா, ரேட்டு கூடனாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இதான் எடுத்து கொடுப்போம். இதுதான் எங்கள் கடையில் வந்து ட்ரெண்டிங் இண்டக்ஷன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இதுதான் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இதேமாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலில் இணைந்திடுங்கள். வாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.